கார்த்தி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பரிசீலிப்பு நிகழ்வு. ஒரு நிமிடம் அண்ணா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு இடத்துல உட்கார், கொஞ்சம் யோசிச்சுக்கிறாம. மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்காக முன்கள போராளியாக நின்று அனைத்து விதமான போராட்டங்களையும் முன்னெடுத்துச் செல்வதாக மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். அனைவரும் அவருக்கு ஒரு கரகோஷம் எழுப்பி வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல பொங்கல் விழா குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வருஷம் வந்து மறக்காமல் என்னை கண்டிப்பாக வரணும்னு அழைக்கிறாங்க. என்னாலையும் வந்து அதை தட்ட முடியல. ஏன்னா இது என்னுடைய கிராமங்கிறது ஒரு அடுத்த சந்தோஷமான விஷயம். வருஷம் நான் சொல்கிறது தான், படிப்பு, மாணவ செல்வங்கள், படிப்பு ஒன்று தான் வாழ்க்கையில் வந்து உயர்த்த முடியும். உங்களுடைய கல்வி ஒன்று தான். படித்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே வேணாலும் மேலே போக முடியும். பிறப்பு இறப்பு இது ரெண்டும் வந்து நம்ம கையில் கிடையாது. ஆனா இதுக்கு நடுவில் இடைப்பட்ட வாழ்க்கை வந்து நம்ம கையில தான் இருக்கு. எதை விதைக்கிறீங்களோ நீங்க அப்படி ஆக முடியும். நான் இதுவாக ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆக முடியும். முதல்லலாம் வந்து உதவி பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பல அமைப்புகள், பொங்கல் விழா போன்ற பல அமைப்புகள் சிங்காநல்லூர்லயும் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து உங்களை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால படிங்க, படிச்சாதான் மேல வர முடியும். மொபைல் போன்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மகளிருக்கும் வந்து அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வள்ளிக்கும்மி வந்து தொடர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், திருப்பூரும் குளத்துப்புதூரும் சேர்ந்து பொதுத்தளத்தில் வந்து இன்னைக்கு வள்ளிக்கும்மியை கொண்டு வந்திருக்காங்க. கிராமத்தில் ஆடினது இல்லாம பொதுத்தளத்தில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் பொதுத்தளத்துக்கு போகணும். கல்லுமடை கிராமத்தில் லெசீமை வந்து எடுத்திருக்காங்க. பல நாளா இவங்களும் முயற்சி எடுத்தது. ரெண்டு பேரும் இணைந்து செய்யுங்க. லெசீமும் நம்மளுடைய ஆட்டம் தான். கலையை நம்ம கையில எடுத்தோம்னால் கண்டிப்பாக உங்களுடைய நேரம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், மைண்டும் ஃப்ரீயா இருக்கும். மொபைல்லையோ டிவிலையோ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைய வந்து நம்மளை விட மேலே உயர்த்தி காட்டணும். அதுதான் பெற்றோர்கள் வந்து முயற்சி எடுக்கணும். அதுக்கு எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் இருக்கு. வருஷம் இந்த விழா வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதை விட அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நேரம் வந்து சந்தோஷத்தில் இருக்கிற இடத்துல நான் பேசி உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. மகளிருக்கு மீண்டும் சொல்றேன், கூட்டு தொழிலுக்குள்ள வாங்க. கூட்டு தொழில், தனியா தொழில் பண்ண முடியலன்னா இனி அரசாங்கம் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டு தொழில் பண்ணுங்க. 10 பேர் சேர்ந்து பண்ணுங்க, 5 பேர் சேர்ந்து பண்ணுங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
இந்த உலகத்துல வந்து எக்கச்சக்கமான வாய்ப்பு. சிங்காநல்லூர்ல இருந்து வெளியில வாங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து கண்டிப்பாக முன்னேறும். மீண்டும் என்னுடைய நன்றியை பொங்கல் விழா குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அவர்களுக்கு நன்றி.